சிறுக சிறுக சேமித்த பணத்தை வைத்து கிராம மக்கள் விமானத்தில் சுற்றுலா சென்றுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராம மக்களின் கனவு நிறைவேறியதை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே உள்ளது தாட்டான்பட்டி. இந்த கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் பெரும்பாலானோர் விவசாயத்திலும் பெண்கள் பீடி சுற்றும் தொழிலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் பல ஆண்டுகளாக சிறு சிறு சேமிப்புகள் மூலமாக அவ்வப்போது சுற்றுலா சென்று வந்துள்ளனர். மேலும் இங்குள்ள இளைஞர்கள் சிலர் ராணுவம், காவல்துறை உள்ளிட்ட துறைகளிலும் சேவையாற்றி வருகின்றனர். இப்பகுதியை சேர்ந்த ராணுவத்தில் பணியாற்றும் இளைஞர்கள் விடுமுறையின் போது விமானத்தில் சொந்த ஊருக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனை கண்ட பகுதியில் உள்ள பெண்கள் உட்பட கிராமத்தினருக்கு விமானத்தில் பயணிக்கும் ஆசை ஏற்பட்டது. இதையடுத்து அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று திட்டமிட்டு ஒவ்வொருவரும் ரூபாய் 10,000 சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற நீண்ட ஆண்டு கனவை நிறைவேற்ற பல ஆண்டுகளாக சிறுக சிறுக 10,000 ரூபாயை சேமித்தனர். அதையடுத்து தங்களது கனவை நிறைவேறும் விதமாக கிராமத்தை சேர்ந்த பெண்கள் உட்பட சுமார் 130 பேர் சுற்றுலா பயணமாக விமானம் மூலமாக கோவா சென்றனர். தொடர்ந்து 2 நாட்கள் தங்கிய கிராம மக்கள் கோவா உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா மேற்கொண்டனர். இது குறித்து ஊர் தலைவர் அருளானந்தம் கூறுகையில், எங்கள் கிராம மக்கள் இதுவரை எத்தனையோ ஊர்களுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். பேருந்து மற்றும் ரயிலில் சுற்றுலா சென்றுள்ளோம். ஆனால் இதுவரை விமானத்தில் சென்றது இல்லை. அனைவரும் விமானத்தில் செல்ல வேண்டும் என பல ஆண்டுகளாக ஆசைப்பட்டனர். எனவே சிறுக சிறுக சேமித்த பணத்தில் இந்த முறை நாங்கள் அனைவரும் கோவாவிற்கு விமானத்தில் சுற்றுலா சென்றோம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் என்று தெரிவித்தார். இந்த தாட்டான்பட்டி கிராம மக்கள் 10 வருஷமாக சிறுக சிறுக சேமித்து, அதுவும் எத்தனையோ டவுன் பஸ்ஸில் போயிருக்கோம், ரூட் பஸ்ஸில் போயிருக்கோம், பாயிண்டில் போயிருக்கோம், எக்ஸ்பிரஸில் போயிருக்கோம். இப்போது ஃப்ளைட்டில் போகணும்னு எங்கள் மக்களுடைய ஆசை. அதை ஃப்ளைட்டில் போகிறதுக்காண்டி சிறுக சிறுக சேர்த்து இங்கேருந்து கோவாவுக்கு, திருவனந்தபுரம் டு ஹைதராபாத், மதுரை டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு கோவா, திருவனந்தபுரம் டு சென்னை, சென்னை டு கோவா, திருவனந்தபுரம் டு பெங்களூர், பெங்களூர் டு கோவா. டிக்கெட்டு கிடைக்காத காரணத்தால் 4 ஃப்ளைட்டில் போட்டு ஒரே டயத்தில் அங்கே போய் இறங்கி டூரில் வந்து கப்பலில் பயணம், போட்டு பயணம், பிறகு பீச்சு எல்லாம் 3 நாளாக சுற்றி கோவாவில் பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணி எல்லோரும் வீடு வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியோடு இப்போ நிம்மதியாக இருக்கும் எல்லோரும். அதனால் எங்களுக்கு ஆண்டவன் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி செலுத்துகிறோம். இதற்கான ஏற்பாடுகளை அருள்பால்துறை, அருளானந்தம் உள்ளிட்டோர் செய்தனர். மேலும் அனைவருக்கும் தனியாக அடையாள அட்டை, உடைமைகள் தொலைந்து விடாமல் இருக்க அனைவர் உடைமைகளிலும் சிவப்பு நிற துணி உள்ளிட்டவற்றை கொண்டு அடையாளமாக வைத்து பல்வேறு திட்டமிடுதலை மேற்கொண்டு இந்த சுற்றுலா பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொண்டனர். சிறுக சிறுக சேமித்து விமானத்தில் கிராம மக்கள் பறந்த சம்பவம் தாட்டன்பட்டி கிராமத்தினரை மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதி கிராம மக்களையே நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக நெல்லை மாவட்ட செய்தியாளர் பாலாஜியுடன் செய்திக்குழு.